அந்த தேவனை பிடித்து கொள்வது, அவரையே சார்ந்து கொள்வது, தேவனை முன்வைப்பது, இதில் நாம் எந்த இதில் நம்ம இருக்கோம்? நான் இன்னும் குறையில்லவனாக தான் இருக்கேன் என்று நான் உணர்ந்தேன். இலியாவுக்குள்ள அந்த வல்லமை நமக்குள்ளேயும் வேணுமே. அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி இருந்தார், அதை நான் இப்போ பேசும்போது அவ்வளவா எனக்குள்ள ஒரு உணர்த்துதல் இருந்துச்சு. அப்போ தேவனே அவர் எந்த அளவுக்கு அவர் நேசித்திருப்பார், அவருடைய வாழ்க்கை எப்படிலாம் இருந்திருக்கும். இப்போ இதெல்லாம் எதுக்கு அவருக்கு அனுகூலமாக இருந்துச்சுன்னா, அப்போ தேவனை அவ்வளவாய் அவர் சார்ந்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கும் அவருக்கும் உள்ள நெருக்கத்தில் அந்த எலியாவை போல அவருக்குள்ள ஆவி, ஆண்டவரே எனக்கும் வேணுமே, என்னுடைய இருதயத்தில் நீங்கள் தங்கியிருக்கீங்களா என்னன்னு சொல்லி நான் அந்த நேரத்திலே நான் உணர்ந்தேன் அதை. அப்போ நம்ம எந்த காரியத்தில் நம்ம குறையுள்ளவர்களாக இருக்கிறோமோ அதில் நம்ம அதிகமாக கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்வான். நான் இதில் குறையாக இருக்கேன் ஆண்டவரே, இது எனக்கு நீங்கள் இதிலிருந்து விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக தேவன் கொடுப்பார். பெற்றுக்கொள்ளாமல் ஏதோ சபை கூடி வாரம் பிரதர் சொன்ன போல் ஒரு வருஷம் 4 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா தேவன் உடனே கொடுத்துட மாட்டார். கேட்கணும். ஆண்டவருடைய கைகள் எப்போதுமே இப்படி இருக்குது, நம்ம இப்படி தான் ஏந்தணும். அப்படி ஏந்தினோம்னா கண்டிப்பாக நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுப்பார். நான் உணர்ந்தேன். இன்றைய வியாழக்கிழமை கூடுகையிலையும் எனக்கு அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நான் பிரதர்கிட்ட கேட்டுக்கொண்டேன், அந்த கூடுகைவே இன்றைக்கி நாங்கள் போட்டு கேட்குறோம் அப்படின்னு சொல்லி, கேளுங்க பிரதர் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ ஒரு சத்தியம்! எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நான் அதை கேட்டேன், 2 நாள் கேட்டோம். வியாழக்கிழமையும் கேட்டோம், வெள்ளிக்கிழமை எங்கள் கிராமத்தில் கூடுற கூடுகையிலையும் அதை கேட்டோம். சபை கூடி வருதில்ல, எப்படி நீ விட்டு விடாதல் இருப்பது, பொருளாசையை குறித்து, பிள்ளைகள் வளர்ப்பதை குறித்து நிறைய காரியங்கள் அவ்வளவாய் மூத்த சகோதரர்களை கொண்டு பேசினாங்க. உண்மையிலே அதை கேட்டிருந்தா நம்ம அந்த பொருளாசை, பிள்ளையை வளர்க்கக்கூடியதில் அதில் எனக்கு பேசின ஒரு வசனம் மட்டும் நான் இப்போ அது எனக்கு ரொம்ப உணர்த்துதலாக இருந்துச்சு. இப்போ பிள்ளைகள்கிட்ட அந்த அப்புறம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுப்போம். அதில் சொல்லும்போது அப்போ நம்ம பிள்ளைகளிடத்தில் எதை நம்ம ஊற்றுறோமோ அதுதான் என்ன செய்யும், இங்கே கிரியை நடப்பிக்கும். வெளிப்புறமும் சரி உட்புறமும் சரி. நீதிமொழிகள் 22:6வது வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்தும், அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். இப்போ பிள்ளையானவனை எப்படி நம்ம நடத்துறது? அப்போ இதுக்கு அவர் சொல்கிறாரு, அப்போ நீ சபை கூடி வருதில் விட்டுவிடக்கூடாது. நீ எதை விதைக்கிறையோ அதை அறுப்பாய். அப்போ பிள்ளையானவன் இருதயத்தில் நீ எதை விதைக்கிற? தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி நீ விதைக்கிறையா? தேவனை நீ சொல்லி 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 இப்படியே நம்ம வளர்த்தோம்னா அவன் முதிர் வயதிலும் என்ன செய்தான்? அவன் விடாது இருப்பான். நான் அதை குறித்து கலங்காமல் இருப்பேன். அப்படி நான் பிள்ளையை வளர்த்தனா. பிரதர் அப்படி சொல்கிறாங்க. சவரியாபுனன் பிரதர் சொல்கிறாங்க, மூத்த சகோதரர்கள் கீழ்ப்படுகிறாங்க, அதை அப்படியே அவங்க நடப்பிக்கிறாங்க, அதை அப்படியே நமக்கு போதிக்கிறாங்க. அவங்க வாழ்கிறாங்க, போதிக்கிறாங்க. நான் உணர்வாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப உணர்வாக இருந்துச்சு. பிள்ளைகளை நம்ம எந்த அளவுக்கு நம்ம நடத்துகிறோம், தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி எப்படி நடத்துகிறோம். நம்ம பரிசுத்தம் பிரதர் அவர் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு 3 பிரம்பு, ஒருத்த பிரம்பால் ஒருத்தர் அடிக்க மாட்டாராம், 3 பிரம்பு வச்சுக்கிடுவாராம். இப்போ எப்படி அவர் இன்னைக்கு அவர் மன நிறைவாக இருக்கார். ஏன்னா அவருடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்காங்க. நான் உணர்ந்தேன். நான் என்னுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே நான் அப்படி வளர்க்கணுமே. ஏதோ ஏனாதானு நம்ம இருந்தோம்னா பிள்ளைகளை நம்ம அப்புறம் திரும்ப நம்ம ஐயோ பிரதர்கிட்ட தான் நம்ம திரும்ப நம்ம என்ன செய்வோம், கேட்போம். பிரதர் என் பிள்ளை இப்படி பண்ணுறான், இதுக்கு வரமாட்டான், அதுக்கு செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி இளைப்பாறுதல் இல்லாமல், ஏன்னா நம்ம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம். நம்மள்ட்ட இருந்து கற்றுக்கொள்கிறதான பிள்ளைகள். அப்படி நான் உணர்ந்தேன்.
என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையின் இருதயத்தில் நான் எதை விதைக்கிறேன், அவன் முதிர் வயதிலும் விடாது இருக்கணுமே. நான் ரொம்ப உணர்றேன். தேவன் எனக்கு அவ்வளவாய் இந்த உணர்த்தலை தந்தார். அந்த எலியாவை போல தேவனோடு நெருக்கமாயும் பிள்ளைகளை வளர்க்கிறத குறித்து அந்த பண விஷயத்திலும் சரி, சபை கூடி வருதலையும் சரி, தேவனுக்கு அவ்வளவாய் அவர் அசட்டை பண்ணாமல் சபை கூடி வருதை நம்ம அசட்டை பண்ணோம்னா நம்ம இன்னும் தேவனை ஒரு உச்சப்படுத்திக்கிட்டே இருக்கோம். நம்ம ஒரு காலம் அந்த சபை கூடி வருதலை விட்டு விடாதபடி பிள்ளைகளின் இருதயத்திலே நாம் நல்ல கனிகளை விதைத்தோம்னா அது அப்படியாய் முதிர் வயதிலும் அது நல்ல கனியை கொடுக்கிறவர்களாக இருப்பாங்க. அப்படி தான் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்தேன். என்னுடைய நம்பிக்கையும் அறிக்கை செய்கிறேன். இனி வரும் நாட்களில் என்னுடைய பிள்ளையின் இருதயத்திலே நல்ல கனிகளை நான் விதைப்பேன் என்று இந்த நேரத்தில் என்னுடைய நம்பிக்கையை நான் அறிக்கை செய்கிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் என்னோடு கூட பேசினார் என்பதை நான் உணர்றேன். ஆனால் எத்தனை முறை கேட்டாலும் கூட உண்மையாக உணர்வோடு கேட்கும் பொழுது அது இன்றைக்கு தேவன் பேசியது போல நான் உணர்றேன். எலியாவை குறித்து பார்க்கும் பொழுது, எலியா பாடுள்ள மனுஷன். அவர் ஆண்டவரை சரியாக பிடிச்சு கொண்டதுனால தான் அவர் செய்த அந்த அற்புத அடையாளங்களை கண்டு அந்த எலிசா பின்னாடியே போனார். அதே போல் ஆண்டவர் இத்தனை ஆண்டுகளாக வரணும் நம்ம. ஆனால் நமக்குள்ளே இவர் சொன்னார், சர்ச்சைக்கு வரலாம், அதில் இருக்கலாம். ஆனால் நமக்குள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது? ஒரு குழந்தை இருக்குண்டா அந்த குழந்தை வளராமல் அப்படியே குட்டையா ஞானம் இல்லாமல் இருக்குண்டா தாய் தகப்பனுக்கு கொஞ்சம் துக்கமாக இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். அதே போல் தான் ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையில் வாரம் வர்றோம், அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கனி கொடுக்குற வாழ்வு, தேவனுக்காக உண்மையான வாழ்க்கை இருக்கா அப்படிங்கும்போது நான் காலையில் எழுந்து 5 மணிக்கு எழுந்து பையில படிப்ப பழக்கம் உண்டு எனக்கு. ஆனால் என் மனைவி சில நேரங்களில் இந்த காயை இருக்கணும், காயை ஆட்டு கொடுங்க அப்படின்ட்டு இப்போ ஆட்டை பிடிச்சி கட்டுங்க அப்படிங்கும்போது ஒரு மனமாக இல்லை. நான் வீட்டை அடைச்சிருவேன். நான் பெருமையை சொல்ல, நான் பைபிளை படிக்கும்போது பாட்டு படிக்கும்போது எதுவும் பேசாத. ஏண்டா தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கும் பொழுது, ஒரு உண்மையாக சிந்தையோடு உயர்வோடு இருக்கும்போது இடையில் வராத அப்படின்னு நான் சொன்னேன். என் மனைவி குறிப்பிட்ட அளவில் பார்த்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப இதுக்கு பின்னாடி பார்க்கும்போது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தெரியும், நான் ஜான் பாண்டியனுக்கு கொடி பிடிக்கிறவனாக இருந்தேன். நான் பாட்டு பாடி இசை போட்டு நான் பாடியிருக்கேன் ஜான் பாண்டியனுக்கு. இன்றைக்கு திண்டுக்கல்லில் அவர் வராராம் ஜான் பாண்டியன். ஒரு கூட்டமாக இருந்துச்சு, வேன் நின்றுச்சு. என்னென்னு கேட்டேன், நீங்கள் வரலையான்னு கேட்டாங்க. எங்கேன்னு கேட்டேன். ஜான் பாண்டியன் வராரு. அப்படியா, என்ன சப்புன்னு போகிறீங்க, நிற்கிறீங்க, சொல்லாங்கலாம் போகிறீங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லலையா? விடுங்க, ஆளை விடுங்க. அது ஒரு காலம் ஆரியாமல் இருந்தோம். இப்போ ஆண்டவருக்குள்ளே எப்படி இருக்கிறோங்கிறத பார்த்து எனக்குள்ள சந்தோஷம் வந்துச்சு. பரவாயில்ல, ஆண்டவருக்கு எவ்வளோ மாட்டிருக்காரு. ஒரு காலையில் ஜான் பாண்டி வந்தவனையே சாப்பாட்டுக்கு இல்லாமல்னால நான் உள்ள நுழையவும் சாணோடைய பேரை சொன்னவனே சாப்பாடு ஃப்ரீ, சாப்பிட்டு போங்கயா, அப்படி ஒரு காலம். ஆனால் இப்பொழுது தேவனுக்காக உண்மையாக வாழும் பொழுது சில இழப்புகள் வரும். அதுகளை கொஞ்சம் சொல்லுவாங்கல்ல, அற்பமாக என்றது. நீங்களாம் ஜாதி மேலே பற்று இல்லையா? ஜாதி இருக்கிறோம், பற்று இருக்கு, நேசிக்கிறோம். ஆனால் நான் வரமாட்டேன். நான் ஒன்று தெரியும் உங்களுக்கு நான் யாருண்டு. ஓஹோ அப்படின்ட்டு இவரெல்லாம் பெரிய இவருண்டு. சரி, எவராக இருந்தால் நமக்கு என்ன? ஆனால் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறாருன்னு சொன்னேன். அது மாதிரி தேவனுக்காக வாழும் பொழுது என்ன வந்தாலும் சரி, தேவனுக்காக பணமோ நஷ்டமோ வேறு என்ன வந்தாலும் தேவனுக்காக உண்மையாக வாழும் பொழுது ஆண்டவர் கண்டுகொண்டே இருக்கிறார். ஆனால் என் நினைவுகளை அவர் ஒவ்வொரு நாளும் பார்க்குறாரு. என் மனைவி பார்க்க முடியாது, வேற ஊரில் உள்ளவங்க மூத்த சோதரன் யாரும் பார்க்க முடியாது. என் நினைவுகளை, என் பேச்சுக்களை, என் அந்தரங்க வாழ்க்கையை தேவன் கண்டுகொண்டே இருக்கிறாரு. அதனால் தேவன் உண்மையாக வாழ்ந்தால் தேவன் ஒரு நாள்
ஆனால் வெளிச்சமாக மாற்றுவார்னு என் நம்பிக்கை இருக்குது. இப்படி நான் என் நம்பிக்கை நான் அறிக்கையிட்டேன். தேவன் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கேன். தேவன் எனக்கு என்ன உணர்த்தினார்னா, அந்த சூனமியாவுக்கு தேவன் எலிசா சூனமியாவோட தேவைகளை அறிஞ்சிக்கிட்டு சூனமியாவுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னார். அதே போல் அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு கேட்டோம். அதே போல் அவங்க சூனமியா வந்து தனக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, ஆனாலும் பிறந்த குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லி அந்த குழந்தை மேலே அவங்க முக்கியத்துவம் கொடுக்காம எலிசாவை நோக்கி தான் போனாங்க. அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் எனக்கு இப்போ என்ன உணர்த்தினார்னா, என்னுடைய பையன் 2வது பையன் பிறந்து 3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆனதும் ஆச்சு, பாத்ரூம் போகல, யூரின் போகல. ஆனால் என் பையன் இறந்துட்டான்னு சொல்லி என்னுடைய மனைவி ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஃபோன் பண்ணி அழுகிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சிருச்சு பையனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அதனால தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு. நான் என்ன செஞ்சேன்னா, நான் நேராக யோகன் பிரதருக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி என்னுடைய மனைவி சொல்கிறாங்க பிரதர், என்ன செய்கிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு பிரதர் ஒரு சின்ன ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ண உடனே நான் என்ன சொன்னேன், என்னுடைய மனைவிட்ட ஃபோன் பண்ணி, நீ இந்த மாதிரி ஐசியூவில் போய் சிஸ்டர்ட்டு சொல்லுமா, ஐசியூவில் வைப்பாங்க, நான் காலையில் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனாலும் தேவன் வந்து என்னுடைய பிள்ளையின் மீது இரக்கமாக இருந்து அந்த நைட்டு நான் ஜெபம் பண்ண என்னுடைய ஜெபத்தையும் கேட்டு மறுபடியும் ஜீவனை கொடுத்தாரு. நான் அந்த மூலமாக என்ன உணர்ந்தேன்னா, மறுபடியும் ஜீவனை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனாலும் இந்த குழந்தைய நான் உண்மையை நாமத்துக்கு மகிமையாக தான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். ஆனால் இப்போ பையன் வளர்ந்து வந்துட்டுருக்கான். வளர்ந்து வரையில் போன வாரம் பிரதர் ஜாக் பிரதர் பேசினார், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்ட்டு. பையன் வளர்ந்து வர்றனால இப்போ வந்து கொஞ்சம் நாளாகவே செல்லு ரொம்ப அதிகமாக பார்க்குறான். எது மூலியமாக வருதுன்னா, நான் பார்க்குறது மூலியமாக தான் வருது. ஆனால் நான் என்ன செய்கிறேன்னா, நான் வேலை பார்க்குற இடத்துலையோ வீட்டுக்கு வந்து பகல்லையோ நான் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. என்ன யூஸ் பண்ணுறேன்னா, நைட்டு 8 மணிலேருந்து கொஞ்சம் நேரம் செல்லு பார்ப்பேன், என்ன நியூஸ் வந்திருக்கு, இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு தான் பார்ப்பேன். அதை தான் என்ன செய்கிறாங்கன்னா, குழந்தைய பார்க்குறாங்க. அப்போ நான் கேட்குறேன், நீங்களாம் செல்லு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது என்னுடைய மனைவிட்ட நான் ஒரு நாள் சொன்னேன், இந்த மாதிரி ஏன் தேவையில்லாத பார்க்காத, பயனுள்ளதை பாரு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, நீங்கள் மட்டும் என்ன செல்லு பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ நான் என்னையே நானே பார்க்குறேன். நான் செல்லு நான் எங்கே பார்க்குறேன், நான் செய்தி கேட்குறேன், இந்த வாட்ஸ்அப்பில் என்ன வச்சுருக்காங்களோ அதை தான் பார்க்குறேன். ஆனாலும் இந்த மாதிரி என்னுடைய மனைவி சொல்கிறாங்களேன்னு சொல்லி பார்க்கும்போது நான் வந்து அது என்ன வச்சுருக்காங்கன்னு தான் பார்க்குறேன். ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க மட்டும் பார்க்குறாங்க, நம்ம மட்டும் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க போல். அப்படி தான் தேவன் எனக்கு உணர்த்தினார். இனி வர்ற காலங்கள்லேயும் நான் பயன்படுத்துகிறேன்னா, நான் விழுந்து போகாதபடிக்கு என்னுடைய குடும்பத்தையும் நான் இந்த இதுக்குள்ளே நான் தேவனுக்குள்ளே வழிநடத்தணும் அப்படின்னு சொல்லி தான் தேவன் எனக்கு உணர்த்தினார். அப்படியே தேவன் பேசினச்சு அதுக்கு நான் நன்றி உள்ளவனே. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் வந்து எல்லா தீமைகளிலிருந்து என்னைய விலக்கி காப்பாற்றியிருக்காரு. ஆனாலும் நான் அவருக்கு பயன்பட ஒரு பாத்திரமானாலும் இல்லை நான் நினைக்கிறேன். இப்போ அவன் கேட்டது போல் எலியா வந்து வாழ்ந்தது போல் எலிசா வாழ்ந்தார். அது எப்படின்னா, எலியாவே பின்பற்றி போனார், எந்த சூழ்நிலையும் கைவிடலை. எலியா எங்கெங்கே போகிறாரோ அங்கெங்கே போய் அந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் காண்றார். அதே போல் இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் பாவத்து பெருகிருச்சு, அது மனுஷ சாயலாகி உலகத்துக்கு வந்தார், வாழ்ந்து பாவம் இல்லாமல் போனார். அதே போல் ஆண்டவர் வாழ்ந்தது போல் நானும் வாழலை. எப்படின்னா, ஆண்டவர் அநேக அற்புதம் செஞ்சு அடையாளம் செஞ்சு வாழ்ந்தாலும், ஆனால் மனுஷங்க வந்து தன்னுடைய சரீரம் எப்படி போதோ தன் போக்கில் போனாங்க போல் நானும் என் வாழ்க்கையில் எனக்கு என்ன விருப்பமோ அதே போல் தான் நான் செஞ்சு போயிட்டுருந்தேன். கொஞ்சம் விசுவாசம் இருக்கும்போது, ஒரு ஆவி இருக்கும்போது ஆண்டவரை பின்பற்றணும்னு தோணுது. இன்னொரு சமயம் என்ன செய்யுது, படிப்பு காரணமாக இருக்குது, நம்ம போயெல்லாம் எந்திரிச்சு பேசலாமா, நம்மளுக்கு என்ன இது தகுதி இருக்கா அப்படி ஒரு ஆவி பேசுது. நான் இதில் என்ன யோசிக்கிறேன்னா, இன்னும் நம்ம ஆண்டவருக்குள்ளே இன்னும் வரலையே, நம்ம வந்து பேச சொல்கிறான்னு சொல்லி பேசுகிறோமே, தன்னால் எந்திரிச்சு பேச முடியலையே, ஏன்னா நான் இன்னும் ஆண்டவருக்குள்ளே இருக்கிற அந்த ஐக்கியத்தை இன்னும் நான் வளர்த்துக்கல என்று நான் இப்போ கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தேன். ஏன்னா என் வாழ்க்கையில் நிறையா கஷ்டம் வந்திருக்கு, ஆனால் நன்மையிலும் ஆண்டவர் செஞ்சுருக்காரு. ஆனால் நான் ஆண்டவரை தனிப்பட்ட முறையில் நான் ஆண்டவர் கூட தனிப்பட்ட முறையிலும் கொஞ்ச நேரம் பேசியிருக்கேன். ஆனால் எந்த பதிலும் கிடச்சதில்லை. ஆனால் நான் ஜெபம் பண்ணும்போது
ஆண்டவர் எனக்கு கொடுத்துறாரு. ஏன்னா ஆண்டவர் என்ன இன்னும் கண்காணிச்சுக்கு இருக்காருன்னு நினச்சிக்கிருக்கேன். ஆனால் நான் என்ன விரும்புகிறேன்னா, இந்த உலகத்தில் நம்ம நல்லா படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அப்புறம் என்ன செய்யணும், நல்ல வேலையில் போய் இருக்கணும், நம்ம அப்பா அம்மாங்களை காப்பாற்றுன்னு நினச்சிக்கிருக்கேன். ஆனால் இன்னொரு யோகன் பிரதர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சீக்கிரம் ரசிக்கப்பட்டீங்களா பாருங்கள், நீங்கள் உலகத்துக்குரிய காரியங்களை நோக்கி நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் அப்போ யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே நான் எடுத்தோன்னே உலகத்துக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், ஆனால் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையே நான் நினச்சி பார்த்தேன். இப்போ எனக்கு ஆண்டவர் என்ன உணர்த்தினார்னா, நான் எலியா எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் தான் எலிசாவும் வாழ்ந்து அதே மாதிரி கேயாசி பின்பற்றினார். ஆனால் கேயாசி என்ன கடைசியில் வந்தது மரணத்தை தான் ருசி பார்த்தார். அதே போல் நான் ஆண்டவர் வாழ்ந்தது போல் நான் வாழாட்டிலும் பரவாயில்ல, அதை முயற்சி செய்வேன் என்று நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். தேவன் பேசின ஜீவன் உள்ள வார்த்தைக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். காலையிலேருந்து துதியாரிலிருந்து செய்தியில் பிறந்து நம்ம எலியாவை பற்றி நம்ம கேட்டோம். நான் உணர்வு அடைஞ்சது என்னென்னா, எலியா தகப்பன், எலிசா மகன். அப்படி நான் தகப்பன் நல்ல புத்தி சொன்னதுனால அவர் எலிசா கேட்டுக்கிட்டாரு. இப்போ அதே போல் நான் இருக்கேன். எப்படின்னா, நான் ஒரு தகப்பனாக இருக்கேன். என் பிள்ளைகளுக்கு நான் நல்லது சொன்னாதான் என் பிள்ளைய நல்லதை எடுக்கும். ஏன்னா இப்போ சமயத்திலோட போன வாரம் என் மகளுக்கு நாய் கடிச்சின்னு என்னுடைய மதியினால தான் நான் உணர்வடைஞ்சேன். என்னென்னா, அப்போ நாங்கள் வேலை செஞ்சுக்கிருக்கையில் அப்போ என் மகளை நாய் கடிச்சிருச்சு. நான் முடியாது என் மகளத்தை அடிக்க போனேன். அப்போ என்கிட்ட வெளிப்படுத்துகிற அந்த கோபம் அந்த வேலை செஞ்ச ஸ்தலத்தில் அந்த இடத்துல என்னுடைய சகோதரன் இவர் பாக்கியநாதன் பிரதரு, இவர் சீமுனி பிரதரு அப்போ என்னுடைய கோபத்தை அறிஞ்சிருப்பாங்க. அப்போ நான் இப்போ நான் உணர்வடைஞ்சேன். எலியா எலிசாட்ட நல்லது சொன்னதுனால தான் அவர் நல்லதை நான் பிடிச்சி கொள்ளணும், இவர்கிட்ட நல்லது இருக்குது, விசுவாசத்தோடு அவர் இருந்தார். இனிமேல் வருங்காலத்தில் நானும் விசுவாசத்தோடு இருப்பேன்னு என்னோட நம்பிக்கை நான் அறிக்கை செய்கிறேன். பேசும்போது நானும் உணர்வடைகிறேன். அந்த சிமித்தா அந்த தேவ மனுஷனுக்கு அவ்வளவாய் பணிவிட செய்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது நான் என் சனத்தோடு சுகமாக இருக்கின்றேன். நான் என்ன உணர்ந்தா, என் சனத்தோடு நான் அப்படி சுகமாக இல்லை என்று உணர்கிறேன். பிள்ளைகளை சபைக்கு வாங்க, சத்தியத்தை கேளுங்க, கடவுளை நம்புங்க, அவர் சார்ந்துருங்க, மனசில் நம்பாதீங்க அப்படின்னு மகன்கிட்ட சொல்லுவேன். பொம்பளை பிள்ளைத்தையும் சொல்லுவேன், நீ ஆண்டவரை விசுவாசி, என் கூட சபைக்கு வா அப்படி சொன்னால் நான் அங்கே வரல, நான் உள்ளூர் சபைக்கு போவேன் அப்படின்னு சொல்லுங்கள். பேர பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய ஜெபமெல்லாம் குடும்பத்தை ஆண்டவரை ரச்சிங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவேன். அநேக குடும்பங்களுக்காக, அநேக வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். இப்பொழுது நான் நினைக்கிறேன், என்னுடைய வாலிப பிள்ளைக்கு ஜெபிக்கும்போது நிச்சயம் கேட்கலையே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிங்கிற ஒரு தாகமும் ஒரு மன வேதனையும் எனக்கு அதிகமாக உண்டாகுது. ஆனாலும் தேவன் எலியாவுடைய விசுவாசத்தை எலிசா கண்டு உடனே நீ எங்கே போனாலும் நாங்கள் விட மாட்டேன்னு சொன்னார். ஆனாலும் ஆண்டவரே, பிள்ளைகள் கெல்படியாமல் இருந்தாலும் ஆண்டவரே மாற்றுங்க, மன்னிங்க, ஏசப்பா ரச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஆண்டவரை விடாமல் கேட்குறேன், அழுகிறேன். என் கணவர் கூட சொல்கிறாரு, நீ இவ்வளோ காலமாக பிள்ளைகளை மாற்றி கொண்டு போக முடியலை, பேர பிள்ளைய கூட வருதில்லை, பேர பிள்ளைகளை வாங்கன்னு கூப்பிட்டா வீட்டில் இருக்கிற தாய் தகப்பேன் அங்கே போவேன், இங்கே போங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறதா அங்கே போவேண்ணா, கட்டி கூட போவேண்ணா, அங்கே போவான் செவ்வாய்க்கு, இங்கே போவோம் செவ்வாய்க்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைகள் வர மாட்டேங்குது. ஆனாலும் ஆண்டவரே ஏசப்பா, ஆனாலும் ஒருவரும் கெட்டு போகுது உமக்கு சித்தமில்லை ஆண்டவரே, என் பிள்ளைய ஆத்மா கெட்டு போகுது உமக்கு சித்தமில்லை ஆண்டவரே, மன்னிங்க ரச்சிங்கன்னு தான் இது வரைக்கும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். மறுபடியும் நான் உன்னையே உணர்ந்து பார்க்கும்போது என் ஜெபம் கேட்கல ஆண்டவரே ஏசப்பா, நைட்டு போகலை நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, மாற்றுங்க ஏசப்பா
பண்ணீங்கன்னு கேட்குறேன். அதுபோல் ஆண்டவரே, அந்த சுனாமியில் கொண்ட அந்த நம்பிக்கையின் விசுவாசத்தை என் தேவன் எனக்கு இன்னும் தருவார் என்று இன்னும் தேவ சமூகத்தில் நான் குப்பாரா விழுந்து கணவருக்காக ஜெபிக்கிறேன், அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்படியாப்பட்ட ஜெபத்தை தேவன் இன்னும் அதிகமாய் கேட்டு மாற்றுவார் என்று என் நம்பிக்கையாக இருக்கிறது. தேவனோட நாம மையப்படுவதாக. வாரம் வாரம் நம்ம சபைக்கு வர்றோம், தேவனுடைய வார்த்தை கேட்குறோம். அதுபோல் இந்த எலியா அந்த குழந்த சுன்னியை அந்த குழந்த மறைச்ச உடனே அவங்களுக்கு ஒரு பதட்டமும் இல்லை. அவளுக்கு ஒரே குறி வந்து எலியாவை சந்திக்கணும், அவகிடத்தே முறையிடணும் அப்படின்ட்டு ஒரே குறியாக அவங்க இருந்து தன்னுடைய குழந்தை உயிரோட பெற்றுட்டாங்க. அதுபோல் நம்மளும் வருஷத்துக்கு வருஷம் வரோம், வாரம் இடையில வந்து நம்ம சபையில் தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம். அதுபோல் நம்ம அந்த ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், நம்ம போகிறோம், சின்ன ஒன்றா படிக்கும்போது வாத்தியார் வந்து நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்குறாரு. கற்றுக் கொடுக்கும்போது அந்த போர்டில் எழுதி போட்டிருக்காங்க, அதை வந்து அறிஞ்சு அந்த போர்டில் எழுதி நம்ம எந்திரிச்சு குச்சினால் நம்ம சொல்லும்போது அந்த வாத்தியாருக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம பிள்ளை வந்து கொஞ்சமாச்சும் படித்து ஒரு நம்ம சொல்லிக் கொடுத்ததை படிச்சிருச்சே அப்படின்னு சொல்லிக் கொடுக்கும். அதுபோல் நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம வாரம் கேட்குறோம். நம்ம எந்திரிச்சு நம்ம விரயத்தில் உள்ளதை சொல்லும்போது நம்மளுடைய படித்த பரிசுத்த தேவனுக்கு எவ்வளவு மகிமையாக இருக்கும் என்பதை நான் புரிஞ்சு வாரம் நம்ம கேட்டாலும் இப்படியே நடக்கிறோம் என்று நான் உணர்ந்தேன். இனிமேல் வருங்காலங்களில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று நான் நம்பிக்கை அறிவிச்சார். கர்த்தர் தேவன் ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் அவர் நடத்தி வந்த மகிமைக்கும் அற்புதங்களுக்கும் அதிசயங்களுக்கும் நான் வந்து தினந்தோறும் நன்றி சொன்னாலும் போகாது, அவ்வளோ நன்மையை செய்து வந்திருக்காங்க. பரிசுத்தம்பரர் வந்து தினமும் இது பேசும்போது அவர் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப இது இருந்துச்சு. தினமும் வந்து நம்ம வேதத்தை படிக்கணும், அனுதினமும் வேலை செஞ்சாலும் தினமும் வந்து வேதத்தை வாசிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். அது ரொம்ப உணர்வாக இருந்துச்சு. நம்ம உலக வேலையிலே நம்ம சமைக்கிறோம், வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், இப்படியே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் பலன் வந்து நம்ம ஆண்டவர் தான் நம்மளுக்கு சுகத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம அது ஆண்டவருக்குத்தே நம்ம முதலிடம் கொடுக்கணும்னு சொல்லி நான் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தேன். இப்போ தினமும் இரவில் நான் ஒரு அதிகாரமாச்சும் நான் படிச்சுட்டு தான் தூங்குவேன். ஃபஸ்ட்டு ஆதிகாரத்துலேருந்து நான் தொடங்கியிருக்கேன். ஏசப்பா ஆண்டவர் அற்புதங்களும் அதிசயங்களுமா என் குடும்பத்தில் நடத்தி வந்திருக்கதை நான் கண்டிருக்கோம். நாங்கள் இது குடும்பத்தில் பண தேவைகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஒவ்வொரு தேவைகளும் தேவன் வந்து நடத்தி கொண்டு இருக்கிறத நாங்கள் கண்டிருக்கோம். ஏசப்பா செய்த நன்மைகளை வந்து ஒரு நாளும் நாங்கள் மறப்பதில்லை. ஆட்டோவுக்கு வந்து வருஷத்துக்கு 40-50 வருஷத்துக்கு வந்துடும். கடவுள் வந்து நாங்கள் யார்ட்டையுமே கையேந்ததில்லை. இது வரைக்கும் தேவன் கடன்படாத ஒரு வாழ்க்கையை தந்திருக்காங்க. ஏசப்பாவுக்கு நான் முழுமையாக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு தேவைகளையும் தேவன் நடத்தி வந்ததை நான் அனுதினமும் நாங்கள் ருசி பார்த்து அது ஆண்டவர்கிட்டே நான் இரவில் நான் ஆண்டவர் தனிப்பட்ட நேரத்தில் ஏசப்பாவுக்கு நான் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கேன். இன்னும் வரும் நாட்களில் வந்து முதலிடம் ஆண்டவர் மற்றபடி நம்ம பின்னாடி உலகத்தை வைக்கணும். முதல் வந்து தேவனத்தை நம்ம முன்மாறி நிறுத்தி இந்த குடும்பம் முழுவதும் சபைக்கு ஒரு சாட்சி உள்ள குடும்பமாக என் தேவன் நடத்துவார்னு என்னை நம்பிக்கையாக இருக்கிறேன். தேவன் வந்து அதிகாலையிலிருந்து என் இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தையை பேசியிருக்காருன்னு நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்வில் வந்து தேவன் வந்து அதிக நன்மைகளை வந்து செய்திருக்காரு. எவ்வளவோ மண்ணான வாழ்விலிருந்து தேவன் வந்து என்னை மீட்டெடுத்து என் கணவரையும் கூட ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தினார். என் வாழ்க்கை எவ்வளவோ மோசமாக போயிருக்கோம். நான் அனுதினமும் முழங்கால் போட்டு ஜெயிப்பேன், ஏசப்பா உமக்கு சித்தமானா என் கணவரை ரட்சிங்க அப்படின்னு சொல்லி அநேக நாள் ஜெபிச்சிருக்கேன். தேவனும் என் ஜெபத்தை கேட்டு என் கணவரை ரட்சித்து இன்றைக்கி வந்து சபையில் வச்சுருக்காரு. அதுபோல் இப்போ கேட்கப்பட்ட வார்த்தைகளின்படி அந்த சகோதரி இடத்துல தண்ணி கேட்ட போது அந்த சகோதரி வந்து தண்ணி எடுத்து வருவோன்னு போவாங்க.
மறுபடியும் எனக்கு ஒரு அடை மாத்திரம் சுட்டு கொண்டு வான்னு சொல்லும்போது அந்த சகோதரி சொல்லுவாங்க, எனக்கு என் பிள்ளைக்கு மாத்திரம் இருக்குது, அதை சாப்பிட்டு நாங்கள் மறித்து போக போகிறோம்னு சொன்னாங்க. ஆனாலும் அவங்க அவர் மேலே உள்ள விசுவாசத்து நிமித்தம் அவர் சொன்னதை கேட்டு அதன்படி செஞ்சு கொடுத்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்று அந்த பஞ்ச காலங்கள் முடியும் வரைக்கும் அவங்க ஆசீர்வாதமாக இருந்தாங்க. அதுபோல தான் நானும் என் வாழ்வில் நான் தேவனிடத்தில் ஜெபிச்சாலும் அவருடைய விசுவாசத்தின்படி வாழ நான் தேவனுக்காக உறுதி அளித்தேன். தேவன் என் வாழ்வில் அதிக நன்மைகளை செய்திருக்காரு. ஸ்கூலில் கூட நான் சமைச்சேன். அப்போ யார் பிள்ளைங்க படிக்கிறாங்களோ அவங்க தான் சமைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. என் பிள்ளை 4ஆவதுலேருந்து படித்து அது ஹைஸ்கூல் போனதுக்கப்புறமா நான் சமைச்சேன். மறுபடியும் அங்கே போகும்போது மீட்டிங் போகும்போது கேட்பாங்க, யாருடைய பிள்ளை படிக்குது, அவங்க எல்லோரும் சமைக்கிறாங்களான்னு. நான் மீட்டிங் போகும்போதே ஜெபம் பண்ணிட்டு போவேன். ஏசப்பா நான் ஒரு பொய்யும் அங்கே சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போவேன். ஆனால் அவங்க கேட்பாங்க, எல்லோரும் நாங்கள் எங்கள் பிள்ளைங்க படிக்குது அப்படின்னு போய் சொல்லுவாங்க. நான் மட்டும் அமைதியாக இருந்துருவேன், எதுவுமே சொல்ல மாட்டேன். மறுபடியும் அந்த பொருள்களை சமைச்சிட்டு மிச்சம் இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு எடுத்து வந்தாலும் நாங்கள் யாரும் சமைச்சா சாப்பிட மாட்டோம். அந்த கணக்கு காண்பிக்கும் போது அதிகமாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வீட்டில் வைப்பேன். ஆனால் சமைச்சு சாப்பிட மாட்டேன். அதை கீழே போடவும் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அப்படியே தேவனிடத்தில் அதிகமாக நான் ஜெபித்தேன். ஏசப்பா அந்த வேலை உங்களுக்கு சித்தமாக இருந்தால் எனக்கு இருக்கட்டும், இல்லாட்டி எனக்கு இந்த வேலை வேணாம், அநேக பொய் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு அநேக நாள் ஜெபித்தேன். தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டு அந்த வேலையை விட்டு நிற்கும்படி தேவன் உதவி செய்தார். இப்போ நான் பூரண சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன். அப்படி தேவனை விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லா நன்மையும் கூட கொடுக்கப்படும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது போல் என் வாழ்வில் அநேக நன்மைகளை செய்து வர்றாரு. இன்னொரு பிள்ளைகளை வளர்க்கக்கூடியதில் கொஞ்சம் அறிவு குறைவுள்ளவர்களாக நாங்கள் இருக்கோம். என் பிள்ளை வளர்ந்து இப்போ வாலிப பையனாக இருந்துட்டான். ஆனாலும் நான் என் கணவரும் ஜெபிப்பா தேவனை படிச்சுக்கொள்ளு, இந்த வாலிப வயசில் தேவனை படிச்சுக்கொண்டு ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்து அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் என் பையன் இன்னும் அதை காதில் வாங்காமல் இருக்கேன். அந்த ஒரு வருத்தம் அநேக நாள் தான் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆனாலும் உபாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோமா அப்படின்னு சொல்கிறோம். அவங்க வேலை நிமித்தம் போயிடுறதுனால உபாசித்து ஜெபிக்க முடியலை. இனி வர நாட்களில் என் பையனுக்காக அதிகமாக உபாசம் இருந்து ஜெபிச்சு அவன் தேவனை பற்றிக்கொள்ளும்படி தேவன் கிருபை செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படியாய் தேவன் என் பிள்ளையோடு கூட பேசுவார்னு நான் விசுவாசிக்கிறேன். சீக்கிரமே என் பையன் மனம் திரும்பி அவரை பற்றிக்கொள்ளணும். அவனுக்கு காலேஜ்லேயும் சீட்டு கிடச்சி சபை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல என் பிள்ளை சேர்ந்து சபைக்கு படிப்பு முக்கியம் இல்லை, என் பிள்ளை சபைக்கு போகணும், தேவனை படிச்சுக்கொள்ளணும் நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அதுபோல் தேவன் உதவி செய்வார்னு என் நம்பிக்கை அறிக்கையிடுறேன். தேவன் என் குடும்பத்தில் எவ்வளையோ நன்மை செஞ்சுருக்காங்க. நான் எவ்வளோ நாளாக நான் சத்தியத்தை இது நம்பிக்கை அறிக்கையோட நான் ஜெபம் பண்ணணும்னு வருவேன். என்னால் எந்திரிக்க முடியாது. அதோட என் கணவருக்கு முடியலைன்ட்டு செக்காப்புக்கு போய்கிட்டே இருப்பாங்க முதல்துறை. அப்போ போயில எல்லா டெஸ்ட் எடுக்கையில் உப்பு கூடியிருக்கு, உடனே போய் நீங்கள் கிட்னி டாக்டரை பாருங்கன்னு சொன்னாங்க. அதோடு அங்கேயே அழுதுட்டாப்பிள்ளையா. மறுபடியும் இங்கே நான் இருக்கிறது கொஞ்ச நாள் தான் சொல்லி அழுதாங்க. அழுகவே அப்புறம் என் மகாபலுக்கு போன அடிக்கவே என் மகா தான் அழுதுச்சு. அப்பாவுக்கு இப்படி இருக்க மாட்டேன், நானே என் மகன் அண்ணே மாதிரி இப்படி போயிட்டாங்க, நம்ம 2 பேரும் என்னம்மா செய்வோம்ட்டு நானே அழுது. நான் காட்டில் வேலைக்கு போகிறேன், நம்ம நான் அழுதுகிட்டு நான் தனிமையாக தான் அப்பாட்ட தான் ஒரு நசம் கொடுக்கணும்ப்பா, என் மகளுக்கு நல்ல காரியம் நடக்கணும், என் மக படிக்க போனேன்னு சொல்லுவேன். அப்பாட்ட தான் கேட்பேன். எத்தனை பேர் சொந்தம் செலுத்து இருந்தாலும் நம்மளுக்கு கடவுளை நம்ம பின்பற்ற முடியும் மகன்னு சொல்லுவேன். இப்போ ஆண்டவர் எனக்கு நேராக வார்த்தை கொடுத்தாரு. நான் இதை விட்டு மனம் திரும்பி வாழ எனக்கு உதவி செய்வார்னு நம்பிக்கை இருக்கிறேன். தேவனுக்கு துதிக்கிறோம். எப்பவும் தேவனுடைய நாமம் மகிழ்ந்திருக்கட்டும் இருக்கவும். நான் இன்னைக்கு யோவான் பிரதர் எடுத்துக்கிட்ட வார்த்தையை என்படி அது எனக்கு நேராக அது பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு கொடுத்தது. சபைக்குள்ளே இருந்துக்கிட்டே எப்படி வேணாலும் கெட்டு போகிறதுக்கு ரொம்ப வழியெலாம் சான்ஸு இருக்குது. அதாவது உலகத்தினுடைய உறவு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை நான் அனுபவிச்சிட்டேன்.
ஆனால் அந்த எலிசா ஏலியனுடைய எப்படி உறவு இருந்துச்சுங்கிறத அது உணர்த்தப்பட்டேன் நான். யாருடைய உறவு இல்லைன்னாலும் அந்த தேவனுடைய உறவு மட்டும் இருந்தால் நிச்சயமாக நம்மளை பிழைக்க முடியும். அதை தேவன் எனக்கு உணர்த்ததுக்கு தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இருப்பேன். ஆனால் எனக்கு ஏசப்பா வந்து உணர்த்தினார். என் மகளுக்கு நாய் கடிச்சவொடனே அதுலேருந்து எனக்கு ஒரு சோதனை மாதிரியே இருந்துச்சு. நான் ஏசப்பாட்டை கேட்டேன், ஏசப்பா அந்த ஒரு வேளை என் மகளை மன்னிச்சு நாங்கள் எவ்வளோ தவறு செஞ்சாலும் என் மகளை ஜீவனை கொடுங்கன்னு ஏசப்பாட்டை நான் கேட்டுக்கிட்டு பைக்கில் கொண்டு போனேன். ஆனாலும் எனக்கு அங்கே தேவன் வந்து பேசினார். ஆண்டவர் வந்து கைப்பிடிச்சு வாழ்கிறவங்க எதுவுமே எல்லாம் நன்மைக்கு தான் வரும்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். அங்கே போயில ஒரே ஒரு டாக்டர் மட்டும்தான் இருந்தார். ஆனால் அந்த டாக்டர் இருந்து பார்த்துட்டு நான் கேட்டேன், சார் உயிருக்கு என்னமோ ஆபத்தா சார்ன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, எதுவுமே இல்லைப்பா, அந்த காலத்தில் தான் வந்து நாய்க்கடிக்கெலாம் வந்து எந்த மருந்துமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்போதான் எனக்கு ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. அப்புறம் அதோட சொன்னாங்க டாக்டர், உடனே போய் ஒரு சோப்பு வாங்கிட்டு வந்து தேய்ச்சி கழுவுங்க சொன்னாங்க. ஆனாலும் எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து தேய்ச்சி கழுவுனாங்க. ஆனால் என் இடத்துல வந்து நான் நிற்கவே முடியல. எனக்கு மயக்கம் அப்படியே கண்ணை கட்டிக்கிட்டு வந்துச்சு. ஏசப்பா என் மகளுக்கு தேய்ச்சி கழுவுன்னு அவங்க என்னமா தப்பாக நினைப்பாங்களேன்னு நான் நிற்கிறேன், என்னால் நிற்க முடியல. ஏசப்பா எனக்கு நிற்கிறதுக்கு பலன் கொடுங்கன்னு கேட்டேன் ஏசப்பாட்ட. அப்புறம் கொஞ்சம் நேரம் தேய்ச்சி வந்தோடனே உடனே அந்த நர்ஸ் பிள்ளையை பார்த்து ஒரு ஊசி பிடிச்சிக்க. அதனால் என் மக அழுகுது, எம்மா நான் என்னம்மா நான் பிழைக்க மாட்டேன்மான்ட்டு என் மக அழுகையில் நானும் சேர்ந்து அழுது என் மகிட்ட. நான் சொன்னேன், ஏசப்பா நம்மளுக்கு அப்படிலாம் விட மாட்டாருமா, எதுவுமே நினைக்காத, உனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுப்பாரு, நான் உனக்காண்டி போயிடுச்சு நான் சபையில் போய் சாட்சி சொல்லணும்னு என் மகிட்ட சொன்னேன். என் மக அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக என்னை பார்த்துச்சு. அந்த நேரத்தில் அழுதுகிட்டே இருக்கையில் என் மக சொல்லிச்சு, நல்லாயிடுச்சுமா எனக்கு கொஞ்சம், இப்போ போய் எனக்கு சூடாக போய் வடை வாங்கிட்டு வாமான்னு சொல்லிச்சு. நான் அழுதுகிட்டே தான் நான் ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே போனேன். அங்கே போகிறேன், எனக்கு வடை இசப்பா நான் எங்கன போய் வாங்குவேன், எனக்கு கடையெல்லாம் தெரியாத இசப்பா கண்ணீர் வடிச்சுக்கிட்டே போனேன். அதுக்கு எதிர்க்காக வந்து எங்கள் அத்தை உடனே வந்துட்டாங்க. எங்கள் அத்தை வந்து என்னண்டா வடையை கொண்டுக்கிட்டே வந்தாங்க. வந்து அதோட அத்தை நான் வடை வாங்க போகிறேன் நான் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. நான் எங்கள் அத்தையை பார்த்து அழுதுகிட்டே எங்கள் அத்தை வந்து அதோட மருமகளை பிடிச்சி அழுதாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, ஏசப்பா எதுவுமே விட மாட்டார்த்தே, நீ எதுக்குமே பயப்படாதேன்னு சொன்னாங்க. அதனால எனக்கு தைரியமாக இல்லாமல் இருந்துச்சு. ஒவ்வொரு நேரம் ஏசப்பாட்ட என் மகளை பெட்டில் போட்டுக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏசப்பா என் மகளுக்கு ஜோத்தை கொடுங்க, ஒரு என் குடும்ப ரட்சிப்புக்குள்ளே வரணும் ஏசப்பாட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் எங்கள் அத்தை வந்து அன்னைக்கு எனக்கு ரொம்ப பயமும் இருந்துச்சு. வெறும் ஆள்களாக இருக்காங்க, வார்டில் ஒரே ஒரு ஆம்பளை பையன் வேற தூங்குனாங்க. அதனால எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏசப்பா எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னேன். என் மகளாக பார்த்து சொல்லிடுச்சு, அத்தை நீங்கள் இருங்கத்தை, எங்கள் அம்மா பயப்படுவாங்கன்னு சொல்லிடுச்சு. அந்த நேரத்தில் எங்கள் அத்தையும் கூட இருந்தாங்க. ஆனால் போன்ட்டாங்க. அவங்க போன போட்டு ஒரு பயமாக வந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு வீட்டில் யாமல் மயக்கம் அதுமா வந்துக்கிட்டே இருக்கும். என்னை அறியாமையே வந்துடும். நான் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே படுத்துருவேன். எந்த வேலையுமே என்னால் செய்ய முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் என் தேவன் எனக்கு கூட இருந்து அவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக நடத்தியிருக்காருன்னு நம்பிக்கை இருக்கிறேன். எனக்கு வந்து அங்கே கிறுகிறுப்பு நாமமே வரவே இல்லை, எந்த இதுவுமே வரல. என்னை ஆண்டவர் அவ்வளோ பாதுகாத்து என் பிள்ளைனையும் ஆஸ்பத்திரியில் வச்சு எனக்கு தைரியத்தை கொடுத்து என்னை கூட்டிகிட்டு வந்துச்சு. அத்ததுக்கு அவருக்கு நன்றி. இந்த சபையில் எல்லாருமே எனக்கு ஃபோன் போட்டு எல்லாரும் விசாரித்தாங்க. அவங்க எல்லாருமே என் மகளுக்காண்டி ஜெபம் பண்ணனே, என் மகளுக்கு வந்து இந்த புண்ணை ஆறுறதுக்காண்டி எல்லோரும் ஜெபம் பண்ணிக்க நம்பிக்கை இருக்கிறான். தேவன் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்கு ஈடானது. அது அவ்வளோ சுலபமாக பெற்றுக்கொள்ள முடியாதுங்கிறத நான் உணர்த்திக்கப்பட்டேன். விடாப்பிடியாக அந்த எலிசா கேட்டதுனால ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவர் பெற்றார். தொடர்ந்து அவருடைய அபிஷேகம் வேணும், அவருடைய அந்த திவ்ய சுபாவத்தில் ஒரு நாளும் நான் வளரணும், வாழணும், சாட்சியாக வாழணுண்டா அது அவ்வளோ சுலபம் இல்லைங்கிறது தான் நான் உணர்ந்தேன். ஏன்னா அந்த விடாப்பிடி அந்த எலிசா எப்படி இது எலியாவிட்ட இங்கே போனாலும் விடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னது போல் தேவன்ட்ட அந்த ஒரு வைராக்கியத்தோடு கேட்கலைண்டா உலகத்துக்குரிய காரியம்லாம் கிடைக்கும், எப்போ வேணாலும் கிடைக்கும், எப்போ வேணாலும் போகும். ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி இல்லைங்கிறத நான் உணர்த்தி வைக்கப்பட்டேன். அதே போல் சின்ன சின்ன காரியங்கள் கூட அதில் ஒரு காரியத்தில் கூட அதில் ஒரு பொருளாசை இருக்கிறதையும் நான் உணர்ந்தேன்.
இடையிட்டு ஒரு வீட்டுக்கு மண் அடித்தோம். அதை ஆர்டர் எடுத்து அடித்தது வேறு வெளியூருக்காரரு, எங்கள் கம்மாயில் அடித்தாங்க. நாங்கள் அதை வண்டி கணக்கில் பேசி வண்டிக்கு என்ன தந்துடும்னு அடித்து முடிச்சுட்டு அவர் போயிட்டார். அந்த ஆள் அது ஒரு உள்ளூர்காரரே ஒரு ஆளை வசூல் பண்ணி கொடுங்கன்னு நியமிச்சிட்டு போயிட்டார். அப்போ அந்த நபர் என்கிட்ட வந்து காலையில் காசுக்கு வந்தார். சரி அவர் வரட்டும், நேரடியாக பேசி கொஞ்சம் குறைச்சி கொடுப்போம் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே. ஒரு ஆரம்பத்தில் அல்லது அன்றைக்கி மழை பெஞ்சிருந்துச்சு. ஆரம்பத்தில் இல்லது கொஞ்சம் வண்டி குறையா வந்துச்சு. என்னங்க குறையா போட்டு விட்றீங்க, 600 கேட்குறீங்க வண்டிக்கு, மண் குறையா வருது. இல்லை கொஞ்சம் தடம் விழுந்துக்கிறேன், ஈரமாக இருக்குது, அதனால் வண்டி பதியே, அப்புறம் போகிற நிறையா போட்டு விட்றோம் அப்படின்னு. அப்படி அப்புறம் கொஞ்சம் தடம் விழுந்த பிறகு நான் அதையும் போட்டு விட்டாங்க. சரி அந்த நபர் வந்தால் நேரடியாக பேசி கொஞ்சம் குறைச்சி கொடுக்கலாமே, ஆரம்பத்தில் கொஞ்சம் மண்ணும் குறையா வந்துச்சு அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே. ஆனால் அவர் சொன்னார், நான் இன்னார்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர்கிட்ட காசு கொடுத்துருக்கேன்னு. அவர் போயிட்டார், வரல. நான் சரி ஏன் அவர் வரட்டுமே, வந்தப்பட்டு காசு தரனே விடு அப்படின்னு சொன்னேன். அந்த பையன் டக்குன்னு போயிட்டாப்புல, காசை வாங்காமல் போயிட்டாப்புல. அப்புறம் அவருக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி, ஏன் அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொன்னேன்ல, அவர்கிட்ட கொடுத்துருங்க. அவர் கொடுத்துட்டேன். என்னிலேருந்து என்ன உணர்த்தி வைக்கப்பட்டேன்னா, அதுலேயும் கூட ஒரு பொருளாசை இருக்குது. ஒரு மனுஷன் ரேட்டு பேசி அடிச்சுட்டா கூடுதோ குறையதோ கொடுத்துட்டு போக வேண்டியதானே அப்படிங்கிற நம்ம ஒரு ஆவிக்குரிய தன்மையை இழந்துடுறோமே. எதையாவது ஒன்று இருதயத்துக்குள்ளே ஒன்றை இக்கு வச்சது போல தான் அப்படிங்கிறத உணர்ந்தேன். கொஞ்சம் அந்த மனுஷன் வந்தால் கொஞ்சம் குறைக்கலாமே, அது ஒரு பொருளாசைங்கிறத நான் உணர்ந்தேன். அப்புறம் அந்த பையன்ட்டே நான் நினச்சேன், தம்பி சாரி மன்னிச்சுங்க, நீங்கள் கேட்ட உடனே கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வாக்கு கொடுத்து வேலை முடிஞ்சிச்சு, நமக்கு காசை கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே. நீங்கள் போல் நான் உணர்ந்து அதெல்லாம் நான் ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அதில் எனக்கு ஒரு உணர்வை தந்திருக்கிறாரு. அந்த பையன்கிட்ட சாரி கேட்டேன். அதனால என்ன பரவாயில்ல, நீங்கள் அவர்கிட்ட தானே கொடுக்கணும், நீங்கள் அவர்கிட்டே கொடுத்துங்கன்னு போனேன். இதனால் என்ன இருந்தாலும் ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் தேவன் வந்து அந்த உணர்வை காத்துக்கொள்றதுக்கு ஒரு பிரயாசம் இல்லைன்னா முடியாதுங்கிறது தான் நான் உணர்ந்தேன். காலையில் போய் டீ குடிக்க போனேன். என் நோக்கம் 100 ரூபாய்க்கு சில்லறை மாற்றணும், ஒரு டீயை குடிச்சிட்டு மாற்றணும். சில்லறை வேணும், இந்த ஆட்டோக்காரருக்கு கொடுக்க வேண்டியது சில்லறை கொடுக்கணுமே அப்படின்னு டீ குடிச்சிட்டு மாற்றிட்டு வரும். அப்போ அந்த டீ கடைக்காரர், சில்லறை இல்லையா அப்படின்னு. சில்லறை இருக்குது, ஒரு டீக்கு தனியாக இருக்குது. அப்போ நான் ஒன்றும் பேசாமல் நின்றுட்டு, அதை கூட ஒரு உணர்வு என்னென்னா, நீ பொய் தானே சொல்கிற, அவர் சில்லறை இருக்கான்னு கேட்குறாரு, அவன்கிட்ட சில்லறை இருக்குது. அப்போ நான் அந்த தம்பிகிட்ட என்ன சொன்னேன், தம்பி சில்லறை இருக்குது, எனக்கு சில்லறை தேவைப்படுது, அதனால் கேட்குறேன். அது தவறுன்னு ஆண்டவர் அந்த இடத்துலே உணர்த்துறார். நீ சில்லறையை வச்சுக்கிட்டு சில்லறை இல்லைன்னு சொல்கிறே, சில்லறை இல்லைன்னு சொல்லலை, சில்லறை இருக்காருங்கிறாரு, நீ மௌனமாக இருக்கியே, எனக்கு சில்லறை வேணும்னு கேட்க வேண்டியது. இப்படிப்பட்ட உணர்வை நான் வரையிலே சிந்திச்சுட்டு வந்தேன். ஆண்டவரை இப்படிப்பட்ட உணர்வு எனக்கு தந்திருக்கிறீங்க, நன்றி ஆண்டவர். இன்னும் அநேக காரியங்களில் விலகினமாகவும் இருக்கிறேன். சொன்னது போல் ஒரு வேலை முடிஞ்சுன்னா காசை கொடுத்துட வேண்டியதானே. அப்படி காரியங்களில் தேவன் ஒரு நாட்களில் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு சீக்கிரமாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு நாளும் அந்த எலிசியாவை போல் கெஞ்சி விடாப்பிடியாக தேவன்கிட்ட, ஆண்டவரே இப்படிப்பட்ட வாழ்வு எனக்கு வேணும் ஆண்டவரே. பாலராஜ் சொன்னதும் ஒரு உணர்வாக இருந்துச்சு. அந்த ஆவியில் ஒரு வெறுக்கிறது, பிள்ளையவும் மனைவி பிள்ளைகளை வெறுக்கிறது உண்மையிலே மாம்சத்தில் நம்ம வெறுக்கிறது இல்லை, ஆவியில் தேவனுக்கு பிடிக்கமில்லாத காரியங்கள் ஆவியில் வெறுக்கக்கூடிய என்ன, அது ஆவியில் அது இருக்கிறது எவ்வளோ ஆசீர்வாதங்கிறது நான் உணர்த்தி வைக்கப்பட்டேன். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கேன். தேவன் பேசின வார்த்தைக்கு நான் நன்றி சொல்கிறேன். சரி, நேரமாச்சு, சகோதர கூடையில் நம்ம நம்பிக்கை அறிக்கை செய்யணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த நாட்களில் தேவன் நமக்கு தேவையான வார்த்தையில் ஆண்டவர் நமக்கு இலவசமாக தர்றாரு. அந்த இலவசமாக தர்றதை நம்ம ஏனாதனன்று நம்ம விட்டுட்டோம்னா நிச்சயமாக
நமக்கு ஆசீர்வாதத்தை நம்ம நிச்சயமாக இழந்துருவோம் அப்படின்னு நான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சகோதரி சுனமித்தியால் உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது, நான் என் ஜனங்களுக்குள்ளே நான் வந்து சுகமாக இருக்கிறேன் ஆண்டவனே, எனக்கு ஒன்று வேணாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த எலிசா வருந்தி எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் இருக்கும் பொழுது, எலியா எப்படியாவது தடை பண்ணிவிட்டு நம்ம இவரை உட்கார வச்சுட்டு நம்ம போயிடணும்னு அவர் அந்த நேரத்தில் அப்படி இருக்கார். அப்போது நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்களை போல் ஆண்டவர் இல்லை, ஆண்டவருடைய நினைவுகள் வேறு. ஆமாம், இந்த சகோதரிக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அவங்க எனக்கு ஒன்று வேணாங்கிறாங்க. ஆனால் எலிசா துடிக்கிறாரு. ஆமாம், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு, அந்த வல்லமையை பெற்றுக்கொள்றதுக்கு துடிக்கிறாரு. ஆனால் எலியா வந்து எப்படியாவது வந்து ஒரு கடத்தி விட்டு பண்ணு பார்க்குறாரு. ஆனால் இதில் என்ன நான் விளங்கிக்கிட்டேன் அப்படின்னா, சபையில் தேவன் பேசும் பொழுது நான் ஒரு கவனமுள்ள ஆவியில் இருதயத்தை வந்து செம்மையாக வைத்திருந்து நான் அதை கவனமாக கேட்டு நான் அதை நான் பிரயாசப்படலை அப்படின்னா நிச்சயமாக நான் ஆசீர்வாதத்தை நான் இழந்துருவேன். ஆமாம், செய்தி பிரதர் வந்து சொல்லும்போது அப்படி தான் சொன்னாங்க. நான் போதிக்கிறேன், நான் போதிக்கிறதுனால நீங்கள் வந்து ஒன்றை பெற்றுக்கொள்வீங்கிறதுலாம் இல்லை, உங்களுடைய பிரயாசம், உங்களுடைய கவனம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்லை, நம்ம எல்லாருக்குமே அப்படி தான். நம்ம கவனமாக இருந்து நம்ம அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லாமல் இழந்து போயிடுவோம். ஆமாம், எத்தனையோ வருஷம் இருக்கேன் சபையில் இருந்தேன்னு சொன்னால் சொல்லி கூட அதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தங்கத்தரப்பதை சொல்லும் போது நான் அப்படி தான் உணர்த்தப்பட்டேன். ஒரு செகண்டில் நான் மரணம் அடைய தெரிஞ்சேன். அப்போது வந்து நான் உயிரோடு இருக்கிறது தேவனுடைய சித்தம். உண்மையாகவே இங்கே இருக்கிற யாவருமே இதுவரைக்கும் ஜீவனோடு இருக்கிறது அவருடைய இரக்கம், மகாபெரிய இரக்கம், அவருடைய கிருபையினால் நம்ம வந்து ஜீவனோடு இருக்கோம். எத்தனையோ விபத்தில் நம்ம எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். நானும் அப்படி தான். நான் அதே சகோதர வேதனையகம் அங்கே ஆக்சுவலான இடத்துல ஒரு செகண்டில் ஒரு 5-6 மாதத்துக்கு முதல்ல நானும் மரணமாகக்கூடிய மனுஷன்தான். நான் கண்ணாடி வழியாக பார்க்குறேன், ஒரு காரு பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கு. சரி, அதுக்குள்ளே நம்ம பெட்ரோல் பல்லுக்கு தாண்டிடுவோம்னு போகும்போது அதுக்குள்ளே சட்டன்னு ரொம்ப அதிவேகமாக வந்துருச்சு. ஆனால் அந்த டிரைவர் கெட்டிக்கார ஒரு மனுஷனை கண்டு அப்படியே ஒரு செகண்டில் அப்படியே என்னை சுற்றி போயிட்டார். இல்லைன்னா அந்த இடத்துல நான் ஸ்பாட் அவுட் ஆகிருப்பேன். ஆண்டவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய கிருபை வர்ற நாட்களில் தேவனுடைய வார்த்தை. ஆமாம், தேவனுடைய வார்த்தை பேசுகிறவங்க யாராக இருக்கட்டும், அது ஒரு காரியமே இல்லை. தேவனுடைய வார்த்தை நமக்கு இங்கே வருது அப்படின்னா நம்ம கவனமுள்ள ஆவியோடு கேட்டு நம்ம அதன்படி வாழ பிரயாசப்படுவோம். அந்த எலிசாவை போல் கவனமாக இருந்து எல்லாத்தையும் தள்ளிவிட்டு ஒன்றும் பேசாதீங்க, நான் கூடயே வருவேன் சொன்னது போல் நம்ம அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க தீவிரம் கொள்வோம். தேவன் அப்படியே நடத்துவார்னு என் நம்பிக்கை அறிக்கை. சரி, தேவன் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்றைய தினத்தில் கேட்டதே போல் தீர்க்கதரிசியின் நாமத்தினால் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதனுடைய பலன் நிச்சயமாக அந்த மனிதன் அடைவான் அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்டோன்னே எனக்கு ஒரு காரியம் திடீர்னு சிந்தையில் வந்தது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் சிறு வயதாக படிச்சுக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் எங்கள் அப்பா இருக்கும்போது மெட்ராஸ்லேருந்து சித்தப்பா ஒருத்தர் வந்து ஊழியம் செய்வாங்க, விபிஎஸ்லாம் நடத்துவாங்க. அந்த நாட்களில் பார்த்தா எங்கள் வீட்டில் பருத்தி அந்த மாதிரி வெடிக்கும். பருத்தி அரிச்சிட்டு வந்து வீட்டில் இருக்கும், அதை எடுக்க முடியாமல் செதல் அரிக்கும், அப்படியே மூடி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அதை எங்கள் அண்ணன் அடிக்கடி சொல்லுவார். அப்போது நான் அதை எப்படி இந்த நாட்களில் நான் நினச்சி பார்க்குறேன்னா, எங்கள் அப்பா வந்து இந்த சபையில் இருந்ததுனால அவருடைய பிரயாசம், அவருடைய நம்பிக்கையினால் தேவன் என்னைய இந்த இடத்துல வச்சிருக்கிறாருன்னு நான் அப்படி அந்த ஆவிக்குரிய ரீதியில் நான் சிந்திக்கிறேன். அதனால் தேவன் அந்த வியாழக்கிழமை நடக்கக்கூடிய அந்த புதன்கிழமை நடக்கிற அந்த எங்கள் வீட்டில் கூடுகையை கூட நான்
ரொம்ப மேன்மையாக நினைப்பேன். ஆண்டவரே, ஒரு நாளும் ஆண்டவரே இந்த கூடுக ஆண்டவரே வேறு ஒரு இடத்துக்கு மாறிடக்கூடாது, அதுக்கு பாத்திரனா நான் நடந்துக்கிறேன்னு ஆண்டவரே, அப்படியா இந்த கூடுகையை நான் மேன்மையாக மதிக்கணும் ஆண்டவரே, அதுக்குரிய காரியங்களை ஆண்டவரே நான் பிரயாசப்படணும் அப்படின்னு நான் இருதயத்தில் நிறைய நாள் நான் நினச்சிருக்கேன். போன வாரங்களில் கூட நான் நீதிமொழிகளில் ஒரு வசனத்தை படித்தேன். அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக யோசிக்கிறதா இருந்தது. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 30வது அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 9வது வசனம். நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். இந்த அதிகாரம் ஃபுல்லாக நான் படித்தேன். நிறைய வசனங்களை உணர்வடைந்தாலும் இந்த ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருந்துச்சு. ஆண்டவரே, நான் இந்த பூமியில் வாழ்க்கிற நாட்களில் ஆண்டவரே எனக்கு பெருசாக ஒரு ஆஸ்தி ஒரு சுகம் இல்லைன்னாலும் கூட ஆண்டவரே உன் நாமத்துக்கு ஆண்டவரே நான் மகிமையாக வாழணும், அப்படியா என்னை நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். இந்த வரக்கூடிய நாட்கள்லையும் தேவனுக்கும் சபைக்கும் பிரயோஜனமுள்ள ஒரு சகோதரனாக என்னை தேவன் நடத்துவார்னு நான் நம்பிக்கை இருக்கேன் சார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை பேசினார். வாரம் முழுவதும் பேசுகிறது மனதுக்கு நல்லதாக தான் இருக்குது. ஆனாலும் நம்பிக்கை இருக்க இடலேங்கிற ஒரு கவலையெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னு சொன்னால் ஆரம்ப நாட்களில் சர்ச்சுக்கு என்னை விட்டால் போதும், சர்ச்சுக்கு வந்தால் போதும், அப்படியே தான் நான் மனசு எனக்கு இருந்துச்சு. நான் அப்படியே தான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அதிலேருந்து ஒரு விடுதலை கொடுத்தாரு. அது மாதிரி ஆட்டோவிலையா மற்ற இதில் போகிறதுக்கு எனக்கு அனுமதி இல்லாட்டாலும் எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போதெல்லாம் என்னை ஏற்றிட்டு வந்து விட்டுருவாப்புல. அது மாதிரி ஏற்றிக்கிட்டும் போயிடுவாங்க, ஃபோன் அடித்தா வந்துடுவாங்க. அதிலேருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்துருக்காரு. பகனதியில் ஏதோ என்னை பிள்ளை இல்லைன்னு விட்டுறாதபடிக்கு ஒரு குடும்பமாக அந்த இடத்துல ஆண்டவருக்கு மகிமையாக ஜீவிக்கணும், வாழணும், சர்ச்சை ஆண்டி வாழணும், ஆண்டவர் ஆண்டி வாழணும். அப்போ தான் ஒரு குழந்தை குட்டி இல்லைனாலும் நம்ம குடும்பமாக வாழணும், வீட்டுக்காரரோட கடைசி வரைக்கும் வாழணும் அப்படிங்கிற முடிவு எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஆண்டவர் அப்படியே குடும்பமாகவும் என்னை வச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்குன்னு ஆண்டவர் ஒரு மகனை கொடுத்தாரு. நானும் அவனை வளர்த்தேன். இப்போவும் அவனுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இருக்கத்தான் செய்யுது. அவனுக்கிட்ட ஆண்டவரை பற்றி பேசினாலும் பேச முடியாத அளவுக்கு அவன் அந்த வார்த்தைகளை எல்லாம் அல்ல தட்டுறேன். அவனுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் அதை எங்களுக்கு கொஞ்சம் பணம் அனுப்பியிருக்கேன். இந்த இடத்துல நாங்கள் ஒரு செட்டு போட்டிருக்கோம். அதுக்கு கல் வர்றதுக்கு நேற்று முழுக்க வாரம் சொல்லிட்டு அவங்க வரவே இல்லை. நைட்டு 6 மணி 7 மணி ஆயிடுச்சு. அந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்கையிலேயே மழை வந்துருச்சு. மழை வரவும் வண்டி கீழே இறங்கவே இல்லை. காவனும் கத்துறாங்க. ஒரு 5-6 ஆம்பளைய என்னக்கா இப்படி இருக்குது, இதில் எப்படி நாங்கள் லோடு இறக்குறது, நாங்கள் இறக்க முடியாது, அடுத்த ஊருக்கு போகணும்னு சொல்லி காவனும் கத்துறாங்க. எங்கள் வீட்டுக்காரரு மாற்றி மாற்றி ஓனருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, எனக்கு அடிக்கிறாங்க. அதோட அதுங்க போயிடுச்சுங்க அந்த பசங்க. நான் நைட்டு 7:30 வரைக்கும் அந்த இருட்டில் ஒத்தையில் நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபோனில் பேசி என்னை அசிங்கமாக அப்படி கத்துறாங்க. எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. திரும்பவும் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தால் வீட்டில் கரண்ட் இல்லை. எல்லாருக்கும் கரண்ட் இருக்குது, ஆம்பளையும் இல்லை. எப்படித்தான் இருக்கிறது? என்ன வாழ்க்கை இது? வாரதுக்குள்ளே செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சிடணும் அப்படின்னே நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நைட்டு ஆண்டவர் என் மனசில் பேசினார். மனசு விடுதலையாக இருக்கணும்,
ஜெபம் பண்ணு, பைபிளை படி. எப்போவும் சாரி அப்போ நான் பிரதர் செய்தியை கேட்டுட்டு படுப்பேன், இல்லாட்டி சபையில் உள்ள செய்தியை கேட்டுக்கிட்டு நான் படுப்பேன். எனக்கு விடுதலையாக இருக்கும். ஆனாலும் சாமத்தில் கூட முழிச்சிட்டேன்னா தூக்கமே வரதில்லை, வேறு வேறு சிந்தனை எல்லாம் இருக்குது. அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இப்படி இருக்கேன். திரும்பவும் நைட்டு காலைல எந்திரிக்கும் போது சர்ச்சுக்கு வரணுமே, பேர் கொடுக்கணும்னு ஒன்று சகோதரனுக்கு போட்டேன். மனசு விடுதலை இல்லை, அதைத்தான் சொல்லி அழுதேன். அப்புறம் இன்னொரு சகோதரிக்கு ஃபோன் போட்டால் அந்த சகோதரிகிட்டையும் சொல்லி அழுகிறேன். எஸ்ஸப்பா, மனசு ஒரு விடுதலையாகவே இல்லை. இன்றைக்கி சுனாமியால் குறித்து பேசும்போது எனக்கு எதுவும் வேணாம், ஜனத்தின் மத்தியில் நான் சுகமாக இருக்கேன் அந்த வார்த்தையை தான் பேசினாங்க. ஏற்கனவே இந்த வார்த்தையை நான் கேட்டேன் சபையில். இன்னைக்கு கேட்டதும் எனக்கு நல்லா இன்பமாக இருந்துச்சு. ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய ரீதியில் இப்படியெல்லாம் இருந்தேன், இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத என்னை உணர்த்துறாரு. வரக்கூடிய காலங்கள்லையும் சத்தியத்தை கேட்கணும், அதன்படியே வாழணும், அவருக்கு செவி கொடுத்து வாழணும், குடும்பத்தையும் அப்படித்தான் நடத்தணும், என் வீட்டுக்காரர் மனம் திரும்பணும். இப்படியே தான் என் வாஞ்சம் இருக்குது. ஆனாலும் உலகத்துக்குள்ளே போகும்போது சில இதுகளை பேசி சிரிக்க இப்படியே இருக்குது. ஆண்டவர் இனிமேலும் நான் ஒரு சாட்சியாக இருக்கேன், ஆவிக்குரியவளாக நடக்கணும்னு நம்பிக்கை இருக்கிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.